புதிய ரயில் பாலத்தை திறந்து வைப்பதற்காக பிரதமர் நரேந்திர மோடி அடுத்த மாதத்தின் முதல் வாரத்தில் தமிழ்நாடு வரவுள்ளதாக தெற்கு ரயில்வே அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மண்டபம் ராமேஸ்வரம் இடையே கடலுக்கு நடுவே செயல்பாட்டில் இருந்த தொங்கு பாலம் 100 ஆண்டு பழமை வாய்ந்தது என்பதால் பாதுகாப்பு கருதி அதன் அருகே புதிய பாலம் அமைக்கப்பட்டுள்ளது. 550 கோடி ரூபாய் செலவில் கடலுக்கு நடுவே அமைந்துள்ள இரட்டை வழித்தட ரயில் பாலத்தின் பணிகள் கடந்த ஆண்டு இறுதியில் நிறைவு பெற்ற நிலையில் சோதனை ஓட்டங்கள் நடத்தப்பட்டன. மார்ச் மாதம் முதல் வாரத்தில் பாம்பன் புதிய பாலம் பயன்பாட்டுக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படும் நிலையில் பிரதமர் மோடி நேரடியாக வருகை தந்து திறந்து வைக்க உள்ளதாக ரயில்வே அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதில் மத்திய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் உள்ளிட்டோர் பங்கேற்க உள்ளதாகவும் திறப்பு விழாவுக்கான ஏற்பாடுகள் முழுவீச்சில் நடப்பதாகவும் அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர். திறப்பு விழா நிகழ்ச்சி ராமேஸ்வரம் பேருந்து நிலையம் அருகே யாத்ரை நிவாஸ் மைதானத்தில் நடைபெற உள்ளதாக கூறப்படும் நிலையில் ரயில்வே துறை சார்பில் பொக்லைன் இயந்திரம் மூலம் அந்த இடத்தை தூய்மை செய்யும் பணி தீவிரமாக நடந்து வருகிறது. உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியை சர்வாதிகாரி என கூறியிருக்கிறார் அமெரிக்க அதிபர் டிரம்ப். பைடன் ஆட்சியின் போது அமெரிக்காவுக்கு நெருக்கமாக இருந்த ஜெலன்ஸ்கிக்கு நெருக்கடி கொடுக்க ஆரம்பித்திருக்கிறாரா டிரம்ப்? இதற்கு காரணம் என்ன பார்க்கலாம் இந்த தொகுப்பில். Volodymyr Zelensky, President of the Ukraine. Thank you so much. 3 ஆண்டுகளுக்கு முன்னர் அமெரிக்க நாடாளுமன்றத்தில் யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கிக்கு செனட் உறுப்பினர்கள் அளித்த உற்சாக வரவேற்பு இது. ரஷ்ய அதிபர் புட்டினை கண்டித்து ஜெலன்ஸ்கி பேசிய ஒவ்வொரு வார்த்தைக்கும் எழுந்து நின்று கரகோஷம் எழுப்பினார்கள் ஜனநாயக கட்சி உறுப்பினர்கள். Ukraine is alive and kicking. தற்போது அமெரிக்காவில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதும் காட்சிகளும் மாறிவிட்டன. யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியை காமெடியன் என்றும் சர்வாதிகாரி என்றும் விமர்சித்துள்ளார் ட்ரம்ப். Modestly successful comedian, President Zelensky talked the United States of America into spending $350 billion to go into a war that basically couldn't be won, that never had to start and never would have started if I was president, not even a chance, and it didn't start for 4 years. ஜெலன்ஸ்கிக்கு 4% யுக்ரைன் மக்களே ஆதரவளிப்பதாகவும் ட்ரம்ப் கூறுகிறார். ஆனால் அண்மையில் எடுத்த வாக்கெடுப்பில் அவருக்கு 57% ஆதரவு இருப்பது தெரிய வந்தது. 4% என்ற ட்ரம்பின் கணக்கு எப்படி வந்தது என்று கேள்வி எழுப்புகின்றனர் ஜெலன்ஸ்கியின் ஆதரவாளர்கள். அமெரிக்க முன்னாள் அதிபர் பைடனின் புட்டின் எதிர்ப்புக்கு மாறாக தற்போது அவருடன் நட்பு பாராட்டும் ட்ரம்ப் யுக்ரைனுக்கு வழங்கி வந்த நிதியை நிறுத்துவதாக அறிவித்துள்ளார். பைடன் காலத்தில் யுக்ரைனுக்கு 5,95 கோடி ரூபாய் நிதி அளிக்கப்பட்டது. இது மட்டுமல்லாமல் ராணுவம், மனிதாபிமான உதவி, வேறு பல பொருளாதார உதவிகள் என மொத்தமாக 10 லட்சம் கோடி ரூபாய்க்கும் மேலாக கொடுத்துள்ளது. அமெரிக்காவை தவிர ஜெர்மனி, இங்கிலாந்து, டென்மார்க் உள்ளிட்ட பல நாடுகளும் யுக்ரைனுக்கு பொருளாதாரம் மற்றும் ஆயுத உதவிகள் செய்து வருகின்றன. எனினும் அமெரிக்கா மட்டுமே 43% உதவிகளை யுக்ரைனுக்கு செய்து வந்துள்ளது. போர் விமானங்கள், ஏவுகணைகள், குண்டுகள், ட்ரோன்கள் என பல அதிநவீன தளவாடங்களையும் அமெரிக்கா கொடுத்துள்ளது. ஆனால் இத்தனை உதவிகளையும் உடனடியாக நிறுத்தப் போவதாக ட்ரம்ப் அறிவித்துள்ளார். யுக்ரைன் நேட்டோ அமைப்பில் சேர எதிர்ப்பு தெரிவித்து ரஷ்யா போர் தொடுத்த போது யுக்ரைனை உசுப்பிவிட்ட பைடன் தான் பார்த்துக் கொள்வதாக உறுதியளித்திருந்தார். தற்போது ஆட்சியில் அமர்ந்துள்ள ட்ரம்போ இது தேவையில்லாத போர் என்றும் இதற்கு முழு காரணம் ஜெலன்ஸ்கி தான் என்றும் கூறுகிறார். ட்ரம்புக்கு ஏன் ஜெலன்ஸ்கி மீது இவ்வளவு கோபம்? இதற்கு காரணம் இருவருக்கும் இடையில் உள்ள தனிப்பட்ட விரோதம்தான். 2019 ஆண்டில் ஜனநாயக கட்சி அதிபர் வேட்பாளராக இருந்த ஜோ பைடன் மீது விசாரணை நடத்த வேண்டும் என ஜெலன்ஸ்கியை ட்ரம்ப் வலியுறுத்தினார். அதற்கு ஜெலன்ஸ்கி மறுத்துவிட்டார். இதனைத் தொடர்ந்து பைடன் மீது வீண் பழி சுமத்தியதாக ட்ரம்ப் மீது நாடாளுமன்றத்தில் தகுதி நீக்க தீர்மானத்தையும் கொண்டு வந்தனர் ஜனநாயக கட்சியினர்.